السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வின் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவளாக ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் பார்க்க இருப்பது ஒரு சஹாபிய பெண்மணியுடைய வரலாறு. இந்த சஹாபிய பெண்மணியின் வரலாறுகளில் படிப்பினைகளும் சிறப்புகளும் இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திரைமுறையிலே இந்த சஹாபிய பெண்மணிக்காக ஒரு சில சட்ட திட்டங்களையும் இன்னும் ஒரு சில சலுகைகளையும் இவங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிறான். இந்த சஹாபிய பெண்மணியை உம்முஹாத்துல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளரின் அன்னையர் என்றும் தீகா என்றும் அழைக்கப்படுவார்கள். இன்னும் இந்த சஹாபிய பெண்மணி சிறு வயதிலேயே அதிகமான ஹதீஸ்கள், 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்துள்ள ஒரு பெண்மணி. இன்னும் அவங்க அறிவுத்திறன், புத்தி கூர்மையுள்ள ஒரு பெண்மணி. அதாவது இஸ்லாமிய வரலாறுகள் மற்றும் போர் சம்பந்தமான எந்த விஷயங்கள் கேட்டாலும் உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய ஒரு புத்தி கூர்மையுள்ள ஒரு பெண்மணி. இன்னும் நபித்தோழர்கள் அனைவரும் ஆலோசனை கேட்டால் ஒரு சரியான முறையில் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி. இன்னும் பொறுமைக்கு ஒரு உதாரணமாக இருந்த ஒரு பெண்மணி மற்றும் கணவனுடன் எவ்வாறு நட்புடன் வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு படிப்பினையாக கற்றிருந்த ஒரு பெண்மணி. இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஒரு பெண்மணி. எல்லாரும் யூகிச்சிருப்பீங்க, நம்ம பார்க்க போறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுடைய வரலாறு. இவங்களுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்பு அம்சங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் சூரத்துல் நூர்ல வசனம் 11 முதல் 21 வசனங்கள் இவங்களுக்காக அருளப்பட்டிருக்கு. நம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு வரலாறுன்னு சொல்லலாம். அதாவது அந்த அவதூறு சம்பவம், அந்த விஷயம் ஒரு போர் நடக்கக்கூடிய அந்த சமயத்துல அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்க எங்கேயாவது வெளியில செல்லும் பொழுது அவங்களுடைய மனைவிமார்களை பேர் எழுதி போட்டு அவங்களுடைய பேர் யார் பேர் வருதோ அவங்கள வெளியில அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்ப பேர் எழுதி போட்டு பார்க்கையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேர் வருது. அப்போ அந்த போருக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழைச்சிட்டு போறாங்க. வெளியில செல்லும் பொழுது அங்க ஒரு பெண்மணி கிட்ட ஒரு முத்து மாலைய வாங்கி போட்டுட்டு போறாங்க. அந்த முத்து மாலையை என்ன செய்யறாங்க, அவங்க அந்த போருக்கு போட்டுட்டு போகையில அந்த போர் நடக்கக்கூடிய அந்த இடத்துல தங்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ அவங்க ஒரு இடத்துல டென்ட் போட்டு அடிச்சு தங்கி இருக்காங்க. அந்த இடத்துல முத்து மாலையை தவற விடுறாங்க. அதை தேடும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, தேடிக்கிட்டு இருக்காங்க, முத்து மாலை கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட கூட சென்ற அவங்களுடைய தோழர்களும் என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறங்கி முத்து மாலை தேடுற விஷயத்த அவங்க பார்க்காம என்ன செய்யறாங்க, இருந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த நோக்கி திரும்ப போயிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துலயே மாட்டிக்கிட்டாங்க, அவங்க மட்டும் தனியா. அதை பார்த்த ஒரு முனாஃபிக் என்ன செய்யறான்னா, ஊருக்குள்ள ஒரு அவதூறு, ஒரு தேவையில்லாத அவதூறை என்ன பண்றான், பரப்பி விடுறான். அதாவது தோழர் ஒருவர் சஃப்வான் அப்படிங்கிற நபி தோழரையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் இணைச்சு தவறாக அவதூற பரப்புறான். இந்த விஷயம் கடைசியில யாரு காதுக்கு போகுதுன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுக்கு போகுது. அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த அவதூறா நம்பிடுறாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நம்புறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த இதை நம்ப ஆரம்பிச்சுறாங்க. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, இது பண்றாங்க. அதன் பிறகு அவங்க இந்த விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரிய வருது. நம்ம மேல இப்படி ஒரு வீண் பழி, நம்ம மேல ஒரு அவதூறு கிளம்பி அதை நபி அதையும் நம்புறாங்க. அதனாலதான் நம்ம கூட பேசாம இருந்திருக்காங்க இவ்வளவு நாளா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. ஆனா அவங்க அந்த சமயத்துல என்ன பண்ணல, அவதூறு பரப்பிய அந்த மனிதர்களையும் அந்த கூட்டத்தாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கல, சண்டை போடல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதை நம்பிக்கிட்டு அவங்களோட பேசாம இருந்திருக்காங்க. அவங்க கிட்டையும் கேட்கல, சண்டை போடல. அவங்களுடைய மனநிலையை அந்த சமயத்துல எப்படி இருந்திருக்கும் சற்று யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. நம்மளுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கு, ஒரு செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதரோ அல்லது கணவனோ யாரோ ஒருவர் நம்ம இடத்துல இந்த விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னு ஒரு செய்யாத விஷயத்த சொன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும், நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட சண்டை போடுவோம். நாம தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயத்த அவங்க நீ இப்படி பண்ணுனன்னு சொன்னா நம்ம
இல்ல நம்ம பண்ணலன்னு தான் சொல்லுவோம். நம்ம பண்ணியிருந்தாலுமே பண்ணலன்னு சொல்லுவோம். ஒரு பண்ணாத விஷயத்த ஒரு ஒரு மனிதன் வந்து நம்ம கிட்ட சொன்னாலோ அதை வந்து வெளியில ஃபுல்லா பரப்புறது, அததான் வந்து அவதூறுன்னு சொல்றது. ஒரு இல்லாத விஷயத்த வந்து ஒருத்தவங்க மேல பழி போட்டு அதை ஃபுல்லா பரப்புறதுதான் அவதூறு. அப்போ அப்படி பண்ணுனா அவளுக்கு அந்த சமயத்துல நம்மளுக்கு எப்படி கோவம் வரும், நம்ம எப்படி கொந்தளிச்சு அவங்களோட போய் சண்டை போடுவோம், எப்படி இருக்கும் நம்மளோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. இவங்களுடைய மனநிலைய யோசிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அவங்க அந்த டயத்துல என்ன பண்ணிருக்காங்க, அந்த சூழ்நிலையிலும் பொறுமையை மேற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, அல்லாஹ் கிட்ட மட்டுமே முறையிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறுதியாக அல்லாஹ் என்ன பண்றான்னா சூரா நூர்ல வந்து அந்த வசனத்தை இறக்குறான். 11ல இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி பொய் கூறும் பொழுது அந்த அந்த நிராகரிப்ப நயவஞ்சகர்கள்னா இப்படி பண்றாங்கன்னா நீங்க அந்த தீமைக்கு நீங்க ஏன் உடன் போறீங்கன்னு சொல்லிட்டு நபியை கண்டிச்சு என்ன பண்றான், அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். இந்த மாதிரி வந்து யாரு இந்த பாவத்தை எல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா மறுமையில வந்து வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னா அந்த வேதனை உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபியை சொல்றான். இன்னும் வந்து என்ன சொல்றான், அவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது அல்லாஹ்வே நன்கறிஞ்சவன், அல்லாஹ் வந்து பரிசுத்தமானவன், இதை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க அந்த இடத்துல அவங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நபியை கண்டிச்சு அடுத்த வசனத்தையும் இறக்குறான். இன்னும் வந்து என்ன சொல்றான், அல்லாஹ் வந்து இந்த மாதிரி அவதூறு பேசுறது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்தடுத்த வசனத்துல சொல்லிட்டு அந்த அவதூறு பரப்புனா அதற்கான தண்டனை என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு சட்டமா அல்லாஹ் வந்து இந்த சூறால இறக்குறான். அப்போ அந்த அவதூறு பரப்புனா அது வந்து நீங்க எப்படி உடனே அதை நம்பலாம், உடனே நீங்க 4 சாட்சியை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்க வேண்டாமான்னு அடுத்த வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான். அப்போ நம்ம அவதூறு பேசுறது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக ஒரு மனிதன் நம்மளை பத்தி அவதூறு வந்து சொல்றான் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இன்னொரு மனிதரை பத்தி அவதூறு நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு நம்ம கிட்ட வந்து சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை உடனே நம்பிடக்கூடாது. 4 சாட்சிகளை கொண்டு வந்து அது நிரூபணமான பிறகுதான் நம்ம என்ன செய்யணும், அதை நம்பணும் அப்படிங்கிற சட்டத்தையும் அல்லாஹ் இதுல சொல்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த வசனம் எல்லாம் இறங்கிய பிறகு அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்க போறாங்க. சந்திக்க போகையில ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நபி கூட ஒரு சண்டை போடல, ஒரு ஒரு கேள்வி கேட்கல, எதுவுமே பண்ணல. அல்லாஹ் அவங்க வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, சூரா யூசுப்ல உள்ள 18வது வசனத்தை வந்து ஓதி காண்பிக்கிறாங்க. அது என்ன வசனம்னா, எனக்கு இந்நிலையில் அழகிய பொறுமையை மேற்கொள்வதே எனக்கு நலமாக இருக்கும், மேலும் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாஹ்வே உதவி தேடுபவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூறால உள்ள வசனத்தை வந்து அவங்க ஓதி காட்டுறாங்க. இதை ஓதி காட்டிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ் கிட்ட மட்டுமே முறையிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு வசனத்தை இறக்கி அல்லாஹ் வந்து நம்ம வந்து இறை நம்பிக்கையாளர், நம்ம வந்து பரிசுத்தமான பெண்மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் வந்து நம்ம குரான்லயே அல்லாஹ் வந்து இது பண்ணியிருப்பான்னா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக தான் இந்த அவதூறுக்கான என்ன, அவதூறு பேசினால் அதற்கு என்ன பனிஷ்மெண்ட், அந்த அவதூறு பரப்புனா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன சாட்சிகள் அப்படிங்கிற ரூல்ஸை ஃபுல்லா அல்லாஹ் வந்து அந்த சஹாபிய பெண்மணி அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாகத்தான் இந்த இதை வந்து அல்லாஹ் அருளியிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க இன்னொரு போருக்கு வந்து போவாங்க. அப்ப வந்து அவங்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹாவும் அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து ஒரு பாலைவனத்தை நோக்கி ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேற பெண் அப்பவும் ஒரு முத்துமாலையை போட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த சமயத்துலயும் முத்துமாலை என்ன பண்ணிருப்பாங்க, தவற விட்டுருவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. கூட சென்ற அவங்க தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் வந்து நபி தோழர்கள் எல்லாருமே தேட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பாலைவனத்துல. அப்பவும் எங்க தேடியுமே கிடைக்கல. அந்த சமயத்துல வந்து எல்லா நபித்தோழர்களும் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து திட்ட ஆரம்பிப்பாங்க. உங்களாலதான் எங்களுக்கு வந்து இதை தேடி தேடியே நேரம் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து தொழுகை நேரம் அடைகிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து தண்ணீர் எங்க இருந்தாலும் கொண்டு வந்துட்டு நாங்க வந்து இந்த பாலைவனத்திலேயே தொழுதுருப்போம். அந்த ஃபஜர் நேரத்தை நெருங்கின பொழுது இப்ப இந்த இருட்டுக்குள்ள எப்படி நாம வந்து
போய் தண்ணி எடுத்துட்டு திரும்ப வந்து தொழுவுறதுக்கு நேரம் ஆயிரும். அவங்க வந்து பஜருக்கு முன்னாடியே எங்கேயாவது போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுப்பாங்களாம். இந்த முத்துமாலையில தேடுனதுனால எங்களுக்கு நேரம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எல்லாருமே வந்து சத்தம் போடுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சேர்ந்துட்டு அவங்களுடைய தந்தை, ஆமா உன்னாலதான் வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு